15 லட்சம் லாஸ். பார்ட்னர் ஏமாற்றிட்டான், அப்பா கூட நம்பலை, லவ்வுக்கும் வீட்டில் அப்போஸ். ஆனால் இன்றைக்கி அவன் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓனராக இருக்கான். இது சினிமா ஸ்டோரி ஒன்றும் கிடையாது, என் ஃப்ரெண்ட் லைஃப்பில் நடந்த ரியல் ஸ்டோரி தான். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் ஸ்டோரியோட இந்த வீடியோ ரிலேட் ஆகலாம். அவங்க லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா டிராக்டர் ரெண்ட்டுக்கு ஓட்டுறவர். அவன் காலேஜில் டெக்ஸ்டைல் பாலிடெக்னிக் முடித்தான். அதுக்கப்புறம் ஒரு ஜாப்புக்கும் போனான். நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, லைஃபும் நல்லா போயிட்டு இருந்தது, நல்ல சேலரி. ஆனால் திடீர்னு அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அது என்னென்னா, நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வேணும். அவனோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸே ஒரு ஏமாற்றம் தான். ஜாப்பை குவைட் பண்ணிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பித்தான். அது ஒரு 2 இயர்ஸ் நல்லா ரன் ஆச்சு, நல்லா லாபமும் பார்த்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவனோட பார்ட்னர் அவனை ஏமாற்றிட்டு ஓடிட்டான். 15 லட்சம் கடனில் அவனை விட்டுட்டு போயிட்டான். ஒரே நிமிஷத்தில் அவனோட லைஃப் ரிவர்ஸ் ஆச்சு. அவன் ஊருக்கு திரும்பி வந்தான். ஒரு 2 மந்த்ஸ் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லலை. ஒரு நாள் நைட் எங்கள் வில்லேஜில் ஒரு ஷட்டில் மேட்ச் நடந்தது. அப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தனும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அப்போ டைம் ஒரு 2 மணி இருக்கும். அப்போ நான் கேமை லாஸ் பண்ணிட்டு அவங்க கூட தான் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயத்தை அவன் என்கிட்ட சொன்னான். அவன் ஏமா அந்த கதையை சொன்னான். அப்போ அவன் கண்ணில் ஒரு வழியை பார்த்தேன். அந்த நைட் நான் இப்போ வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். லைஃப்பில் அவன் ஸ்ட்ரகிள் ஆகும்போது கூட அவன் வீட்டில் அவனை நீ எதுக்கும் செட் ஆக மாட்டேன்னு சொல்லி மதிக்கலை. ஆனால் அவன் உடஞ்சிடல. மறுபடியும் ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணான். நல்ல கம்பெனி, நல்ல சேலரி. ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருந்த அந்த பிஸ்னஸ் ஆசை மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை. செகண்ட் பிஸ்னஸ். அப்போ நானும் என்னோட ஸ்டடீஸ் முடிச்சிருந்தேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், வாடா பனானா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலான்னு. இப்போ அவன் ஒர்க் பண்ணுற கரண்ட் ஜாப் குவைட் பண்ணான். அவனோட பிஎஃப் அமௌண்ட் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணான். நானும் என்கிட்ட இருந்த சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணேன். ஸ்மால் டெம்போ ஒன்று பண்ணோம். பாதி அமௌண்ட் லோன் தான். அந்த லோனுக்காக அவங்க அப்பா கிட்ட சைன் வாங்க போய் நின்னோம். அப்போ அவனோட அப்பா கடைசி வரைக்கும் ஓகே சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு சைன் பண்ணும்போது, இல்லை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் சைன் பண்ணலன்னு சொன்னார். அப்போ எங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவன் சொன்னான், உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம்டானா. போனோம். எங்கள் அப்பா எதுவுமே கேட்காம சைன் போட்டார். எங்களோட ஃபஸ்ட் டெம்போவையும் வாங்கினோம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா க்ரோ ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான லாஸ். அந்த டைமில் இஎம்ஐ ப்ரெஷர், ஃபியூச்சரும் பிளாங்க். அப்போ நான் சொன்னேன், டெம்போவை சேல் பண்ணிடலான்டான்னு. அப்போ அவன் சொன்னான், வேணாண்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. நானும் கோர்ஸ் பண்ணலான்னு வெளியூர் போயிட்டேன். ஆனால் அவன் குவைட் பண்ணவே இல்லை. அந்த டைமில் அவன் எங்கள் வில்லேஜ்லேயே ஸ்மால் ரெண்ட்டுக்கு டெம்போ ஓட்டினா. டே நைட் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இஎம்ஐயும் க்ளோஸ் பண்ணால். என்னோட ஷேரும் என்கிட்ட திருப்பி கொடுத்தான். அந்த டைமில் ஊரில் நிறைய டெம்போ ஓனர்ஸ் இருந்தாங்க. அவங்க டீமில் இவனை சேர்த்துக்க கூட இல்லை. ஆனாலும் தனியாக நின்று அவன் உழைச்சான். ஆனால் இன்றைக்கி இந்த நொடியில் அவன் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஓனராக இருக்கான். வீட்டையும் நல்லா பார்த்துக்கிறான். அவனோட வீடு பாதி கட்டி முடிக்காமல் இருந்தது, அடையும் கட்டி முடித்தான். அவன் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணான். அந்த பொண்ணுக்கு அவன் 20 சவரன் நகையும் எடுத்து போட்டான். ஒரு நாள் அவன் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னான், டேய் என் வீட்டில் கூட என்னை நம்பி லோனுக்கு சைன் பண்ணல, ஆனால் உங்கள் வீட்டில் என்னை நம்பி லோனுக்கு சைன் பண்ணாங்க. இப்போ என்கிட்ட இருக்க எல்லா விஷயமே உன்னோட தாண்டான்னு சொன்னான். இப்போ நான் சொன்னேன், இல்லைடா இது எதுவுமே எங்களோடது இல்லை, இது எல்லாமே உன்னோட ஹார்ட் ஒர்க் கிடைச்ச ஒரு சக்ஸஸ்ன்னு நான் சொன்னேன். உங்கள் லைஃப்பில் கஷ்டம் வரும்போது மோட்டிவேஷன் தேவைப்படுச்சுன்னா அமெரிக்காவில் இருக்க பில் கேட்ஸ் இல்லை எலான் மஸ்கோட மோட்டிவேஷன் ஸ்டோரி கேட்டு தான் மோட்டிவேஷன் ஆகும்னு கிடையாது. கூடவே இருக்க உங்களோட ஃப்ரெண்ட், உங்கள் பக்கத்தில் இருக்க சாதாரண மனுஷங்களோட ஸ்டோரியே போதும் உங்களை மோட்டிவேட் பண்ண. ரியல் மோட்டிவேஷன் என்னன்னா, தூரத்தில் இருக்க சக்ஸஸ் கிடையாது, உங்கள் பக்கத்திலே இருக்க ஸ்ட்ரகிள் தான். உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டோரி போதும் உங்கள் லைஃப்பை மாற்ற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.